ஆரம்பமானதா 2.0க்கு ஃபுல்லா ஸ்டார், எங்கும் ஸ்டார், எதிலும் ஸ்டார், பொங்கும் ஸ்டார், சாட் ஃபுல்லா திரிக்கும் ஸ்டாரா இருக்கு. ஸ்டார் 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 ஸ்டார். தெரியலையே இந்த லெவலுக்கு மோட்டிவேஷன் இருக்கு. ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலையே இந்த லெவலுக்கு மோட்டிவேஷன் இருக்கு. இந்த மேட்ச் BTS 2.0 எழுச்சி ஆரம்பமானதா? ஆனா நீங்க சரண் ப்ரோ சொன்னது கேட்டீங்களா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? ஆனா இன்னும் ஒரு மேட்ச் கூட எடுக்கலையே, போட்டு என்ன ப்ரோ பாரு குமார், குருவிலாம் பாரு குமார் கொத்துது. குருவிலாம் கொத்துது குமார். கழுவி கொத்துனா பரவாயில்ல குமார், குருவியும் கொத்துது. அதான் வாயா, நீ ஒரு டீம் போறியா ஷாரன்? நான் பாத்துறேன் உனக்காக. 2 நாள் நான் வந்து கரெக்டா 2.0 போட்டுடலாம். நான் 2.0 கேட்டாரு, இன்னைக்கு தான் கேட்டாரு. வரவன் போறவன் நிக்கிறவன் கன் எடுத்து சுட தெரியாதவன், கார் ஓட்ட தெரியாதவன், என்னென்ன கார் ஓட்ட தெரியாதவன் 2.0 போட்டு விட்டுருங்க. புதன்கிழமை ஒண்ணு சொல்லிருக்கீங்க ஐஜிஎல், ஞாபகம் இருக்குல்ல? புதன்கிழமை அன்னைக்கு நான் வருவேன். புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நான் வந்து கேட்பேன் ஒரு டீம். ஒரு நாள் அந்த டீம் தரீங்க, அன்னைக்கு அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்க. ஓகே கண்டிப்பா தானே? கண்டிப்பா 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 கண்டிப்பா. 92 இறங்குறீங்களா? அவ்வளவுதான். நான் போய் இவ்வளவு பேசி எம்மா நீ 1000 சொன்னாலும் நான் போக மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் ஒரு டீம் வந்து என் மைண்ட்குள்ள பயங்கரமா பிக்ஸ் பண்ணிருக்கேன். சரியா? சிம்பாக்கு மகளா பண்ண முடியுது. அடைஞ்சிட்டாங்களா? அடையப்போது 2 பேர் இருக்கான், ஒரே ஒருத்தன் இங்க இருக்கான். NMS டீம் 8-18 சிம்பாவை தூக்கிட்டாங்க. சிம்பாவை தூக்கிட்டாவே வெற்றி வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த மேட்ச் சிம்பா நீ வெற்றி. லக்ஷ்மன் ப்ரோ thank you so much for the super chat. லக்ஷ்மன் ப்ரோ thank you so much for the love and support தல. ஸ்கையோபி ஒரே ஷாட் கன் வச்சு மேலே ஏறானே அடிக்கிறதுக்கு. என்ன நடக்குது? பொறுமை பண்றான் தெரியலையே, என்ன பண்றான். சில பேர்லாம் பார்த்தா என்ன பண்றான்ற மாதிரி. இது கதவு திறக்கிறான் மூடுறான். இன்னும் ஆயில் கீழ் போட்டேன் கதவுக்கு. இல்ல ஒர்க் ஆகுதான்னு பாக்குறானா? வெற்றி தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் குமார் வெஸ்ட் இல்ல, ஹெல்மெட் லெவல் 1. அங்க பாரு ஷாட்கன்ல 7 புல்லட். அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் கன் எடுத்து வச்சிருந்தான். அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். கீழே கையில வச்சிருந்தா என்ன? உள்ள வைக்கிறான், பின்னாடி வைக்கிறான், உள்ள வைக்கிறான், பின்னாடி வைக்கிறான், கையில எடுக்கிறான், பின்னாடி வைக்கிறான், கையில எடுக்கிறான், பின்னாடி. என்னவா இருக்கும் அது? சோலோவோட நம்பர் 1 பிளேயர். ஓ, அப்படி நான் பண்ணணுமா? தெரியலையே, என்னன்னே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நானும் அப்ப நாளைக்கு ஒரு தடவை ட்ரை பண்றேன். இல்ல அந்த மாதிரி பண்ண இனிமே தானா செத்துருவேன் டக்குனு அடிச்சுடும் போது. நானும் பாக்குறேன். இங்க பாருங்க, பூட் கேம்ப்ல சிங்கப்பெண் டீம்ல ரஸ்காது மரணம். இந்த பெண்கள் டீம் பெர்ஃபார்மன்ஸ் 0. 1v3 எங்க ஆமா தன்சாவை சட்டை பைகள் வைத்து எங்கேயும் செல்கின்றான். இப்பெல்லாம் நான் விடுவான், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வாங்க பொட்டி போட்டுருக்கோம், மண்டை போட்டிருக்கோம். இப்பெல்லாம் பையனை ஓப்பனிங் எல்லாம் கையில பிடிக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் இப்படி போயிட்டு மத்த டீம் பாத்துவாங்க எங்க இருக்கான்னு. இங்க பிரியா கேமிங் டீம் கிட்ட ஃபைட் தான். அவங்க ரொம்ப நாளா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. ஆமா, அவங்க பீக் ஏர்ல அவங்களும் ஏர்ல உட்கார்ந்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துட்டு தான் இருக்க. தனியா தின் ப்ரோ மட்டும் எங்கயோ சுத்தி தின்னோட தலைமையில தான் நடக்குது. தின்னலாம் இப்ப டோலி வேறயா செம்ம சீன் போட்டுட்டு இருப்பான் அப்படியே. அதாவது இங்க பாருங்க, ரைட் சூத்து ரைட் உள்ளத்துல அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணி வருவாப்புல. வரப்ப நீங்க ஒரு தடவை சுடுங்க, அப்போ அவர் பாப்பார் நான் இங்க இருந்து நாக் பண்ணிடுறேன். சரியா? இதுக்கு பேரு தான் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னன்னு சொல்லுவான். அப்போ அவ்வளவுதான். டோலி அவன் பேசுறத பேச்ச கேட்டு மரண ஐஜிஎல் கூட விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு சத்தியமா ஃபீல் பண்ண வச்சிருவான். அங்க இப்ப பாரு, அங்க தெரியல பாரு, தின் இங்க இருக்கான். அவன் 3 பேர் அங்க பாரு பின்னாடி வச்சிருக்கான். நீ வேணா கேமரா தூக்கி போயிடு. இங்க பாரு, தின் இங்கயா? அவங்க 3 பேரும் பிரியா கேம் அப்படியே பின்னாடி பக்கம் அப்படியே மேல வந்து மலை மேல இருந்து அந்த 3வது மரம் இருக்கு பாத்தீங்களா? 3வது மரம் தென்னை மரம் வேணாம், பக்கத்துல இருக்க கொயக்கா மரத்துக்கு வந்திருக்கேன். சாட்சி நீங்க இந்த பக்கம் வாங்க. பிரியா கேமிங் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம இந்த பக்கம் வாங்க. எல்லாம் தின்னோட இது மரண கால்ஸ் தான். பாரு ஃப்ரேம் பாருங்க ஜி, ஃப்ரேம் பாருங்க.
கட்டம் கட்டிட்டு இருக்காங்க சும்மாவா ஆனா போட்டுக்குன்னு செத்துருவாங்க ஆனா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அப்படி பேசிட்டு இருப்பாங்க நிறைய அப்படி அப்படி இப்படி இப்படி சைட் இப்படி இப்படி லைட் அவங்க குண்டு போடுங்க நீங்க நேடு கிளிக் பண்ணுங்க மறுபடியும் கேன்சல் பண்ணிடுங்க கிளிக் பண்ணுங்க கேன்சல் பண்ணிடுங்க அப்பதான் நினைப்பாங்க இதான் நடக்கும் அப்படின்னு அப்ப அந்த சமயத்துல நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு என்ன வித்தியாசமான எல்லாமே நடக்கணும் குமார் நடக்காதே கிடையாது சீரியஸா அவன் டப்புன்னு செத்துருவான் ஜி என்ன ஜி செத்துட்டீங்க ஜி பிளான் தான் ஜி நான் போடுவேன் மத்தெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் பிளான் போட்டு வச்சு நீங்க ஆடிக்க ஐயோ கடவுளே பாரு பிரியா இங்க போன மாதிரி போயிட்டு வந்துருச்சு பாரு வேண்டாம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தின்னு ஷாட்ஸ் சாண்ட்ரா பிரியா கேமிங் இந்த பக்கம் 4 பேரு அப்படியே அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டீம் 22ல வந்து ஆமா டீம் 22ல வந்து பாத்தீங்கன்னா சாண்டா நோவாய்ஸ் லைவ் டீம் ஹெச்வி ஸ்பீடு சக்தி பிளே ஃபைட்டிங் அப்படி ஒரு 4 பேரு அந்த ரெண்டு பேருமே என்ன தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைட் எடுத்துறாங்க நான் இப்ப சொல்றேன் ஒரு புல்லட் சுடல குமார் என்ன நடக்குது இப்ப டீம் 22ல இருந்து ஒரு நாக் அவுட் அடிச்சாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு சாண்ட்ராவே பிரியா கேமிங் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் டீம் அப்படின்னு ஓடுவாங்க அடிக்கிறது யாருன்னு தெரியாம நின்று இருக்காங்க யாரோ ஒரு டீம் கட்ட கட்டிட்டு இருக்கு நமக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பதவில இருக்காங்க நாக் அவுட்டோ அவங்களே நாக் அவுட் வச்சுருவாங்க திரும்ப வச்சிருவாங்க ஏய் பெண்கள் டீம் நம்ம வேற யாரோ நினைச்சிட்டோம் 2.0 பிடிஎஸ் நினைச்சிட்டோம் இவங்க தான்டா அப்படின்னு அடிச்சிருவாங்க பாரு ஒரு நாக்கு அவ்வளவுதான் ரெமோ ஒரு வெறியான ஒரு நாக்கு அங்க பாரு புஷ் பண்றான் பாரு சாண்ட்ராவுஜி உள்ள வரான் சாண்ட்ராவுஜி உள்ள வரான் சிம்பா நீ மொத்தமா புதைச்சிட்டாங்க போஸ்டாங்க அகல மரணம் அடிச்சா எஃப்எக்ஸ் பிடி மரணம் அடைற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் உள்ள வராங்க தின்னரா தண்ணி தகிரி வச்சு தின்னரா உள்ள வராரு தீன் வந்து கொண்டிருக்கிறார் தீன் மக்கள் நாயகன் தீன் வந்து கொண்டிருக்கிறார் அகால என்ன செவுத்து குத்தினுக்கிறாரு தெரியலையே உன் ஸ்ட்ரீம்ல பாப்போம் போல மேட்ச் தான் முதல்ல மிராமல்ல போயிட்டாரு என்ன சும்மா தாக்காதீங்க நான் என்ன இப்ப இந்த மாதிரி செவுத்தியா போட்டு மங்கன்னு குத்தி இருந்தேன் இங்க பாருங்க செவுத்த போட்டு எகிரி குத்தி இருக்கிறாரு என்ன டீம் எனக்கே புரியல அந்த மாதிரி இந்த செவுத்து குத்துணுமா குச்சண்டைக்கு போகும்போது எப்படி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பத்திரிடா ஸ்பாட்டிங்டா செம்ம ஸ்பாட்டிங் என்ன மார்ன ஸ்பாட்டிங் போடு 1 HP ல இருக்காரு சாண்ட்ரா ஓஜி ஒரு சரியான நேடு போட்டானே சாண்ட்ரா இல்ல அது அதே மாதிரி அந்த சைடு சுத்ரானா இந்த சைடு தின் ப்ரோக் அந்த மேல அதான் இங்க பிரியா கேமிங் தான் இருக்கா ஓகே அவங்க அங்க தான் இருக்காங்க இங்க பாருங்க ஷாட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ஹெல்மெட் டெஸ்ட் கிடையாது ஒழுங்கான ப்ராப்பரா இல்ல ஆமா இவங்க சாண்ட்ரா ஓஜிகிட்டயும் வந்து வெஸ்டர்மெண்ட் கிடையாது பிரியா கேமிங் கிட்ட வெஸ்டர்மெண்ட் கிடையாது ஆர்ஐடி ஹீலிங்ஸ் கிடையாது ஜோன் வந்து அடிச்சதுன்னா அகால மரணம் அடைஞ்சிருவாங்க தானாவே இவங்களாவே தன்னை தானே சாவடிச்சுப்பாங்க தன்னை தானே செத்து போயிருவாங்க ஒருத்தவங்க ஹீலிங் கிடையாது தவறில்லாம உள்ள போலாம் குமார் இவங்க யார் சொல்லு பாப்போம் கரெக்டா சொல்லு தன் சாவை சட்டை பையில் வைத்து இல்ல 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 தற்கொலைனியா பெண்குயின் அவன் பார்க்குமா இங்க பார்க்குமாரு இவனுக்கு ஒருத்தன் பிளாக் பண்ணிருக்கான் தின்னு இந்த ரொட்டேட் பண்ணாம இருக்கிறதுக்கு நிவரவே இல்ல மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன் தின்னு பெண்குயின்ல முதல் பெண்குயின் தின்னு நினைக்கிறேன் இங்க பாரு சூப்பர் கேர்ள் டீம் கூட அங்க இருக்காங்க 4 பேரு ஆமா பா என்னப்பா இவங்க ஃபைட் இவ்வளவு நேரம் காட்ட வேண்டியதா இருக்கு வேற யாரும் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டீம் வெளியே போயிருக்காங்க ஐஎம்ரேமோ அதாவது நம்ம ஆர்ஆர் டீம் வந்து வெளியே போயிருக்காங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா போண்டாய்ஸ் லைவ் டீம் வெளியே போயிருக்காங்க டீம் 14 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கமய் டீம் வெளியே போயிருக்காங்க எஸ்எக்ஸ் பிடிஎஸ் மீண்டும் ஒரு அகால மரணம் அடைஞ்சு அவங்க வெளியே போயிருக்காங்க டோட்டலா 4 டீம் வெளியே போயிருக்காங்க மீதி 19 டீம் 67 பேர் அளவில் இருக்காங்க இப்போதைக்கு நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியா கேமிங் குரல் யுத்த பாம்பு யுத்த காமிக்கிற டீம் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்பா ஃபைனலி ஒரு நாள் அவ்வளவுதான் முடிச்சுட்டான் பாரு சார்ஜே முடிச்சு சாண்டா முடிச்சுட்டான் பாரு முடிச்சுட்டான் அழுத்தி விட்டான் அவன் டீம்ல சாண்டா அழுத்தி விட்டான் அவ்வளவு திண்டு மேல சுத்துறாங்க முடியறாங்க டீம் 21 சாரி 20
கூப்பிடுறாங்க 22 டீம் 22 முடிக்கிறாங்க. ஏறி வந்துட்டாங்க. தின்னோப்பி இந்த பக்கம் ஏறி வந்துட்டார். பின்னாடி நல்ல ஒரு வெறியான ஒரு மூதா பார்க்கலாம். 3v4 இங்க பாருங்க. சாட் சுஜி அங்கேதான் இருக்கான். டீம் என்ன இங்க பாருங்க. ஃபைட்டே வந்தாச்சு. சாட் சுஜி அங்கேதான் இருக்கான். இன்னும் ஓடு. புடிச்சு மேல ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்காரோ? ஆமா மேல ஏறிட்டா நல்ல வியூ இருக்குன்னு. ஜின்னு பாடுறாடி அவன் பாரு சொல்லல, அவ்வளவுதான். டீமே கவர் தான் தின்னு. இவ்வளவு நேரம் பேசி எப்படி ஒரு தூக்கிட்டான் பாத்தியா? ஆனா இவன் கடைசி சண்டை போடலாம் மாட்டாங்கடா. நம்மளும் ரொம்ப நேரமா இந்த ஃபைட். ஆனா இந்த மாதிரி பொறுமை வேண்டாம். உண்மையாலே பொறுமை வேண்டாம். சத்தியமா வேற ஏதாவது டீம் சண்டை போட்டா நான் போயிருப்பேன். என்னதான் யாரு போடாதனால இவனை காட்டுகிறேன். இவங்க 2 பேரும் தான் இங்க இருக்காங்க. ரொட்டேஷன் போடுற மாதிரி இருந்தா கூட நாங்க போயிருவோம் அந்த பக்கம். நிறைய டீம் இங்க தானே வராங்க. இங்க பாரு சாட்ஸ் வேற இதுக்கு மேல ஏறிக்கிட்டான். ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி? இதுல வர்க் ஆகுமான்னு தெரியல. என்ன ஸ்ட்ராட்டஜி? பயங்கரமான என்ன ஸ்ட்ராட்டஜி? சங்கீத ஸ்வரங்கள் எனக்கு இருக்கா, இன்னும் இருக்கா, என்னவோ இருக்கா. வெற்றி குமார். எனக்குமே வெற்றி மாதிரி தான் குமார் தோணுது லைட்டா. ஆனா குமாரு கடைசியா சோனுக்கு வரணும். கடைசியா பிஆர்டிஎம் வச்சிருந்தா கடைசியா வரணும். இந்த ஃப்ரேம் பாக்கிறதுக்கு எனக்கு புளுத்திட்டப்போ அவனுங்க போட்டா கட்டம் என்ன, இவங்க போடுற இந்த அதாவது இந்த புளுத்தியா என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த ஃப்ரேம் இருக்கு கைஸ், இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஃப்ரேம் வந்து இங்க பாருங்க, அதாவது இங்க பாருங்க இந்த ஃப்ரேம் கைஸ், இந்த ஃப்ரேம் பாத்துக்கோங்க. இந்த ஃப்ரேமும் இந்த ஃப்ரேமும் ஒண்ணா ப்ரோ. அதாவது இந்த செருப்பு ஒண்ணா இருந்தாலும் பாத்துங்க ப்ரோ. நான் வச்சிருக்கேன் அந்த பிக்சரை பாத்துங்க. அது உண்மையாலுமே அது வந்து அந்த 2.0 கட்டம் கட்டினது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது ஒரு இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டுருங்க, அது லட்சக்கணக்கில் வியூஸ் போயிடுச்சு. அது மண்டோட எடிட் ஒன்று போட்டிருப்பாங்க, வெறியா இருக்கும். அப்படியே வீடியோஸ் வந்து பண்ணது ஸ்ட்ராட்டஜி அப்படி பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா நானுமே அதை மண்டோட எடிட் போடணும். நம்ம இந்த ஹை இதுல இருந்து பாக்கும்போது நமக்கே வந்து அந்த லெவல் கொடூரமா இருந்துச்சு. அப்படியே அந்த எந்த பக்கமும் உங்களால வெளியேறவே முடியாம. இங்க பாரு தின்னு பாரு, பிரியா கேமிங்ல இருந்து ஒரு நேடு வாங்கி உங்களுக்கு போட தெரியாது, நான் போடுறேன் பாருங்க பாரு. இங்க பாரு எவ்வளவு ஸ்லோவா விளாடுறான் பாருங்க பாருங்க, எப்படி நின்றுக்கான் பாருங்க. குமார் நீ கூட வேகமா விளாடுவ குமார். இங்க பாரு குமார், இவன் பாருங்க, இவன் பார்த்தா எனக்கு நானே மாதிரியே ஒரு ஃபீல் வருது குமார். பிரியா கேமிங் பட்டர்ஃபிளை வச்சு பறந்துருச்சு, பறந்து போகுது. ஆனா மேல ரியாட் வந்துட்டாங்க. பிரியா கேமிங் அகால பண்ண முடிஞ்சிருவாங்க. மேல ரியாட் வந்துட்டாங்க. தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அணி, தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறது பெண்கள் அணி. பிரியா கேமிங் சொன்ன மாதிரி அடி தூரமா இருக்கு. பிரியா கேமிங் தூரமா ஆங்கிள் இருக்கு. நேடு எடுத்துறாங்க. ஃபைனலி நேடு குக்கிங் என்ன பிடிக்கிறாங்க. வா ஒட்டாத நகல் பாலிஷ்னு தெரியல. நகல் பாலிஷ் தின்னோப்பிக்கிட்ட இருந்து ஆள்ல கடைக்கு டீ ஆச்சுன்னு புரியல. இல்ல இவங்களே வந்து இவ்வளவு நேரம் வந்து இந்த டீம் அடிக்கிறாங்க அப்படின்னா இப்ப பிடிஎஸ்லாம் இந்த சைடு வந்தா எவ்வளவு எடுத்துக்குவாங்க. அவங்க அடிச்சு முடிச்சு போட்டு போயிடுவாங்க கழுத்தை. டபக்கன்னு ஒரு திருப்பு தான். அவன் இப்பதான் தின்னு போக, இப்பதான் தின்னுக்கு வந்துருக்கு ஒரு சுறாவலி கீழே எதே அப்படின்னு. அங்க பாருங்க சவுண்ட் கேட்காம ஏறினாரு. சவுண்ட் கேட்டா அப்படி கை வலிக்கு கொடுங்க, நான் போடுறேன் அழகு. தின்னு ஸ்கோர் பண்றாங்க. தின்னு மேட்ச் ஜெயிக்கல, ஸ்கோர் பண்ண வந்து ஒரு நாக்கு இன்னும் ரெண்டே பேர் தான். ஸ்பீட்னு போட்டுனா இருக்கான். ஒரே எதுவுமே டீம் முடிச்சிருக்காங்க. 6 ஒரு தரமான ஒரு மறுபடியும் ரெட்ரோ பிளேஸ்
அணில ஒரு அடி விழுது ரொட்டேட் செய்யப்படுகிறது பெரும் சஸ்பீசியஸான ரெட்ரோ பிளேஸ் அனைவரும் டிவைஸ் செக் என்று போட்டா அணி உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது உள்ளே வந்து சென்டர் ஜோனே பிடிஎஸ் புடிச்சாங்க சென்டர் ஜோனை பாயிண்ட் புடிச்சு உட்கார்ந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க சரியான ஜோன் புடிச்சிருக்காங்க பிடிஎஸ் 2.0 பக்கத்துல பிடிஎஸ் பக்கத்துல ரோட்டுக்கு ஆப்போசிட் வந்து எம்டி பில்டிங் தான் யார் நினைச்சாலும் அங்க வரலாம் அங்க ஒரு வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் இங்க 2.0 எங்க இருக்காங்க 2.0 வந்துட்டாங்க உள்ள வந்துட்டாங்க அவ்வளவுதானே குமார் பிஆர்டிஎம் வச்சுக்கிட்டு பொறுமையா மட்டும் இருந்துட்டான்னு வச்சோ குமார் அவ்வளவுதான் ஆனா அவனுக்கு எடுத்த ஜோன் கூட பாரு குமார் வெறியா அங்க பாரு அந்த மலைக்கு இந்த மலைக்கு நடுவுல சண்டை அப்படின்னு பாரு நடுவுல பாரு 3 மலைக்கு நடுவுல முக்கோண விகிதத்துல இருக்காங்க சொன்னீங்க சான்ஹாக்ல பிஆர்டிஎம் எடுத்தா தனியா தெரிவாங்க கடைசியா வரும் கடைசியா முன்னாடி போக கூடாது கடைசியா தான் வரணும் கடைசிலாம் பிஆர்டிஎம் அடிக்க வச்சு கவர் எடுத்துட்டு இங்க பாருப்பா பிஆர்டிஎம் ஷானாக்ல பிஆர்டிஎம் எடுத்தா வெட்டின்னு அர்த்தம்ப்பா ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் பிஆர்டிஎம் ஆனா கடைசியா வரணும் ஜோன் அவுட் சைட் ஜோன் மட்டும் தான் ப்ளீட் ஆயிட்டே தான் இருக்கணும் கடைசியா ஜோனுக்குள்ளே வரணும் வரவே இதே இடத்துல பிடிஎஸ் 2.0 இருக்காங்க ஜோன் உங்களுக்கு இந்த டீம் வந்து எஸ்டிஜி ஏதோ டீம் வந்து ஆமா பிஆர்டிஎம் எடுத்து வந்திருப்பாங்க ஆமா அதே பிஆர்டிஎம் சேம் மேட்ச் இந்த மேட்ச் போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து எஸ்டிஜி இருந்தாங்க ஒரு வெற்றி எடுத்தாங்க பாக்கலாம் இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா தின்னோட ஐஜிஎல்ல நேத்து இதே இடத்துல சேம் பயங்கரமான மேட்ச் அதே வாடகை அதே துணின்ற மாதிரி நடக்குதா ஆமா அதே பாருங்கண்ணே சேமா ஒரு கார் ஒரு பிஆர்டிஎம் அதே இடத்துல புடிச்சிருக்காங்க அதே மாதிரி எஸ்டிஜி மாதிரி ஒரு வெற்றி எடுக்க முடியுமான்னு தெரியல பாக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு 14 டீம் இருக்காங்க 53 பேர் அளவுல இருக்காங்க வேற ஏதாவது டீம் கிட்ட ஃபைட் போதான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஜெயிச்சா ஸ்லாட் 2 நான் வச்சுக்கோ ஒரு அளவே எல்லாம் போயிடும் எல்லாருமே அவங்களோட பொசிஷனை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க 14 டீம்ல ஒரு டீம் கிட்டயாவது ஃபைட் எடுத்திருக்காங்களா இல்ல சுத்திட்டு இருக்காங்களா தவறு இழைக்கப்பட்டது என்னாச்சு மொபைல் பிடிஎஸ் கவனி பிடிஎஸ் மொபைல் ஸ்லாட் 2 கவனி அடேங்கப்பா ஸ்லாட் 2 கவனி ஸ்லாட் 1 போறதுக்காக பிளான் போட்டு வந்தங்க டேய் அவ்வளவுதான் ஒரு வெற்றி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது மறுபடியும் பலே வெள்ளை தேவா அந்த மாதிரி இருக்கானுங்க மொத்தம் 4 பேர் எடுத்தானு இவனுங்க உண்மையாலுமே சொல்றேன்னு இவனுங்க வந்து இந்த வியூ வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கா இல்ல மொபைல் டீமால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு தெரியல உங்களுக்கு எல்லாமே கரெக்டா பண்றானுங்க வண்டி எடுக்கணுமா குமார் உள்ள வர தப்பு பண்ணுது குமார் பிடிஎஸ் 2 தப்பு பண்ணுது தப்பு பண்ணுது முந்திரி கொட்டை உள்ள வருது முந்திரி கொட்டை முன்னாடியே வருது முன்னாடியே வருது ஜோன் இன்னும் வரவே இல்ல ஆரம்பிக்கவே இல்ல முன்னாடி வருது உள்ளார வருது மாஃபியா அணி அங்க பாரு பார்த்தவன பின்னாடி மெல்வின் நாளைக்கு பா थैंक यू so much ஃபார் சூப்பர் சாட்ல கிட்ட வராங்க பெங்குயின் அணி கிட்ட வராங்க டீம் 10 தவறு எஸ்டி கிட்ட வராங்க தவறு எதுக்கு அண்ணா இவ்ளோ தூரம் வரானுங்க தப்பு பண்றாங்க குமார் உள்ள எதுக்கு இவ்ளோ தப்பு இவ்ளோ இல்ல ஒரு கார்னர் பிடிச்சா போதும் கார்னர் பிடிச்சு ஹோல்ட் பண்ணவே முடிஞ்சிச்சு ஹோல்ட் பண்ணவே போதும் இட்ஸ் எனஃப் போதும் அங்கே நின்னுக்கலாம் அவ்வளவுதான் ஆனா எஸ்டிக்கு மேல என்ன எஸ்டிக்கு மேல சும்மா கொண்ட குறச்சு அவ்வளவுதான் பாருங்க சுத்துறாங்க கிளவுட் எப்படி உழுது கிளவுட் ஆஃப் ஹெச்பி பிஆர்டிஎம்ல போனா மேட்லஸ் கொடுக்காம இருக்கலாம் இல்ல கடைசில தான் வரணும் கடைசில வரணும் கார்னர் எஸ்டி தான் ஐயோ அங்க பாரு அவ்வளவுதான் உடச்சாங்க அவ்வளவுதான் குமார் பெண்கள் வராங்க குமார் தின்னு போச்சு குமார் அவ்வளவுதான் குமார் 1 மணி நேரம் ஆக்கணும் அவ்வளவுதான் தின்னு இப்ப ஏதோ பண்ண போறாங்க குமார் பிஎடி முடைக்க போறாங்க ஏதோ பண்ண போறாங்க நடக்க போகுது குமார் தவறான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க சரி பண்றதார வச்சு சரி ஐவரி தவறு அடிக்கிறான் இல்ல ஜோன் வந்துட்டாங்க இல்ல கரெக்ட்டா பண்றாங்க எல்லாமே கரெக்ட்டா வந்துட்டாங்க ஜோன் வந்துட்டாங்க உள்ள உட்கார்ந்துட்டாங்க சரி பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க ஃபைட் எடுக்க போனா ஐவரி ஃபைட் எடுக்க போனா ஐஜிஎல் ஆனா வந்து டக்குனு யாரோட கால்ஸ் டப்புல உள்ள கொண்ட வண்டி பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாங்க அதுல இந்த டீம் அவன் டிஸ்டர்ப் பண்ணாது ஏனா இவங்க ஆப்போசிட் கார்னர் எடுத்துறாங்க இந்த டின் டீம் வந்து ஆப்போசிட் கார்னர் எடுத்துச்சு பிரியா கேமிங் டீம் பெண்கள் இல்ல சிங்கப்பெண் அகாலா பாரணம் சிங்கப்பெண் நாகோட் செயல்பட்டா தூக்குவாங்களா சிங்கப்பெண்ணை தூக்குவாங்களா 2 பேர் என்ன சிங்கப்பெண்ண 2 பேர் தூக்க மாட்டேங்கிறாங்க சாயிடம் வந்து தூக்கணும் பெண்கள் டீம்ல சூப்பர் கேர்ள் அணி இன்னும் உயிரோட இருக்குதுன்னா இல்ல செத்துருச்சா பெண்கள் அணி இல்லங்க இருக்கு சூப்பர் 3 பெண்கள் டீம் உயிரோட இருக்கு இவ்வளவு பெண்கள் டீம் உயிரோட இருக்கும்போது செத்தது யாரு எஸ்எக்ஸ்பிடி சகாலா வண்ணம் அடைஞ்சிருக்கு
ஓகே டீம் மகாலாமரம் அடைஞ்சிருக்கு, ஜோக்கி மகாலாமரம் அடைஞ்சிருக்கு. 8 செகண்ட்ல ஜோன் என்ன 8 7 6 5 4 3 2 1 ஓட்டுச்சா ஜோன். பிடிஎஸ் கா பிடிஎஸ் 2.0 கா இல்ல 2.0 இல்ல மொபைலுக்கு பிடிஎஸ் மொபைலுக்கு குமார், பிடிஎஸ் மொபைலுக்கு எட்ஜ் ஜோன். ஒரு தப்பு நடந்துச்சு குமார். இவங்க என்ன தெரியும் பண்ணு, இப்போ ஹாட் ஷிஃப்ட் அடிக்கணும். சொல்றாங்கண்ணே, அப்படியே பிடிஎஸ் உள்ள அடிக்கிறாங்கண்ணே. இவன் ஹாட் ஷிஃப்ட் அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்க. உள்ள வந்துட்டாங்க, உள்ள வர ட்ரை பண்றாங்க. ஷானக்னா இவ்ளோ செம்மையா இருந்து நான் பார்த்தது இல்ல குமார். இப்பதான் ஷானக் மேட்ச் கூட செம்மையா இருக்கு. வர ஸ்டார்டிங் கூட முந்தியல ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி சப்பீரம் வெறியா இருக்கு. இப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லாவே எல்லாம் இந்த சீசனல் வார்ல ஹையஸ்ட் ரேட்டிங்கிறதுனால உண்மையாலுமே நல்லா இருக்கு பாக்க. கேம் சூப்பரா இருக்கு. எந்த இடத்துலயுமே லாகிங் இல்ல. சாயப்பி உள்ள வராரு. சாயப்பி ஜோன் பிடிச்சாங்க. வண்டியே தேவையில்ல விட்டு காலாலே ஓடிறாங்க. அகாலமா நினைச்சுவாங்களா? பின்னாடி டீம் இருக்காங்க, கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சிங்கப்பெண் டீம் தான் முடிக்குது. சிங்கப்பெண் டீம் தான் முடிக்குது. வராங்க பெண்கள் வராங்க. அவ்வளவுதான். இல்ல அவளா வர முடியல, கோல் எடுக்க முடியல. பிரியா கமியானி எஸ்சி ஜகால பண்ணவனே தவறளிச்சாங்க. 4 பேரும் அகால முடிக்கிறாங்களா? என்ன பண்றது? சாய் மட்டும் தான் இருக்காரு. தூக்க முடியுமா? BTS 2.0 வெற்றியா? வெற்றி முடிக்கப்படுகிறது. என்ன பண்றது தெரியல அவங்களுக்கு. தின் அகாலா மறைந்தான். அதாவது தன்னோட முன்னாள் பிளேயரு பீட்டர்ஸை உடை தெரியப்பட்டது. அகாலா மரணம் சமயத்துல ஒரு நாள் கை வச்சிருக்கான். ரியாட்ட கரெக்டா ஃபைட் முடியும் போது உடைக்கிறாங்க. ஐவரியோட உடைக்கிறாங்க. சரி பண்றது எல்லாம் உடையுது. உடைஞ்சிச்சு. மோட்டர் போட்டல ஒரு வண்டி அடிச்சிச்சு. என்னடா உங்களுக்கு வெடியும் கூட தெரிய மாட்டேங்குது. ஐவரி மட்டும் இருக்கான். மறுபடி நாக்கு. மாஃபியா பாத்திரம். ஐவரி மட்டும் தான் இருக்கான். டோனி தூக்கணும். டோனியை காப்பாத்துவானா? இல்ல தூக்க முடியுமா? ஐவரி 1v2 பண்ணுவானா? மொபைல் பீட்டிஸ் அடிக்கப்படுது. மொபைல் பீட்டிஸ்ல 3 நாக்கு. ஒரு 3 நாக்கு. ஒருத்தர் முடிக்கலாங்க. மொபைல் பீட்டிஸ் முடி வருகிறது. மொபைல் சிங்கப்பெண் டீம் 5 கிலோ இருக்காங்க. ஆமா இன்னும் வந்து ஸ்டார் கிட்ஸ் டீம்ல வந்து 3 பேர் இருக்காங்க. என்ன நடக்க போகுது? ஐவரி ஒரு வெட்டி எடுத்து கொடுப்பானா? முன்னாள் கேம்ல வருமா? ஐவரி ஒரு வெறியான வெட்டி எடுத்து கொடுப்பானா? ஜோன்குள்ள இல்ல. ஸ்டார்க் ஐவரி சாயப்பி ஒரு நேடு. சாயப்பி முடிக்கிறானா? சரியான ஒரு நேடு. டோனி ஐவரி 2 பேர் இருக்காங்க. டோனியா ஆமா இங்க பாருங்க. டோனியா தூக்குறானே. டோனி ஒரு நேடு போடுறான். போட்டுறான். இல்ல முன்னாடி போயிட்டான். ஐயோ தவறு நினைக்கிறான்.
தவறு இந்த இல்லை மாதிரி கபடி ஸ்டார் கோஆர்டினேட் டோனி இந்த ஓடி மாதிரி ஸ்டார் கோஆர்டினேட் ஸ்டார் கோஆர்டினேட் ஸ்டார் கோஆர்டினேட் டோனி கரெக்ட்டா உச்சு இல்ல, கரெக்ட் பண்ணிட்டாங்க இல்ல. கரெக்ட் பண்ணாங்க டோனி அடிச்சான் இல்ல 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 கனெக்ட் பண்ண முடியல இல்ல கனெக்ட் பண்ண முடியல ஒரு நாக்கு. ஐயோ. அவங்களால ஜெயிக்க முடியல, அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல, அவங்க டீமால கில் எடுக்க முடியல. பிஆர்டிஎம் மேல பிஆர்டிஎம் மேல மோட்டார் விழுந்தா வெடிச்சு நாக் அவுட் ஆவாங்கன்ற நாலேஜ் கூட இல்ல. ஆர் தே டூயிங் a biggest mistake? இன்னைக்கு தானே ஸ்டார்க்கு டைம் ஸ்லாட்டே வாங்குறானுங்க. ஒரு வெற்றி என்ன, ரெண்டாவது மூணாவது மேட்ச் 2.0க்கு கேம்னா என்னன்னு தெரியலையா? 2.0க்கு கேம் அவேர்னஸ்னா என்னன்னு கூட தெரியலையா? 2.0 இன்னும் கேம் லேர்ன் கூட பண்ணலையா?